தொலைக்காட்சிக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்பலர் ரமேஷ். முக்கிய செய்திகள். எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் யுகாதி வாழ்த்து. 2016 சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது உறுதி. மாமண்டூரில் நடக்க இருக்கும் மாநாடு வரலாற்றை புரட்டி போடும் என தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ நம்பிக்கை. கேப்டன் விஜயகாந்த் வளர்த்தெடுத்த தேமுதிகவை உடைக்க திமுக சதி. வைகோ பரபரப்பு குற்றச்சாட்டு. கேப்டன் விஜயகாந்துடன் தமிழர் முன்னேற்றப் படை, தமிழ் புலிகள் அமைப்பு நிறுவனர்கள் சந்திப்பு. தேமுதிக மக்கள் நல கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என பேட்டி. கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தும் வகையில் மாமண்டூர் மாநாடு அமையும் என தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாமண்டூரில் வரும் 10ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறும் இடத்தை கேப்டன் விஜயகாந்த் அணியினர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழகத்தில் இதுவரை இருக்கின்ற அவல நிலையை நீக்கி புதிய விடியலை, ஒளிமயமான திட்டங்களை உலகுக்கு அறிவிக்கிற மாநாடாக அமையும் என்றார். மேலும் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு 2016 ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி அடுத்துள்ள இந்த பரந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் நிறைவுரை ஆற்ற இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எனது ஆருயிர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள்தான் இந்த தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தை ஆளும் ஆட்சி பொறுப்புக்கு வர இருக்கிற முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்களுக்கு பிரகடனம் செய்கிற மகாநாடாக இந்த மாநாடு அமையும். நாட்டிலே அதிகமாக ஊழல் நடைபெறும் மாநிலமாக தமிழகத்தை ஜெயலலிதா மாற்றிவிட்டதாக வைகோ சாடினார். தேமுதிக மற்றும் மதிமுகவை உடைக்க நினைக்கும் திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என அவர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சிகளாக மாறி இந்தியாவிலேயே இவ்வளவு ஊழல் எங்கும் நடைபெறவில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஊழல் கேந்திரங்களாக மாறி அதிக ஊழல் நடைபெறுகிற மாநிலம் இப்பொழுது, அதுவும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே அது உச்சகட்டத்தை அடைந்து தமிழகம் இனி மீட்க முடியாத பாழ்நிலத்துக்குள் போய் விழுந்து விடுமோ என்ற நிலையில் இதை தடுத்து நிறுத்தி எந்த மாற்றம் வேண்டும் என்று நடுநிலையாளர்களும் நல்லவர்களும் நேர்மையை விரும்புகிறவர்களும் தமிழக நலனில் அக்கறை உள்ளவர்களும் தமிழகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் ஈழத்தமிழர்கள் வாழ்விலே அவர்கள் துயரம் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினருடைய குறைகளை போக்கவும், வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கவும், ஊழல் இல்லாத ஒரு அரசு, நேர்மையான அரசு மலரவும், மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்கின்ற ஒரு அரசு மலரவும், தாதுமணல் கொள்ளை, ஆற்றுமணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல, இந்த ஊழலில் ஈடுபட்டவர்களை கூண்டிலே நிறுத்தி தண்டிக்கவும், அதைப் போலவே தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்கள், நதிநீர் ஆதாரங்கள், அவற்றுக்கு பக்கத்து மாநிலங்களில் ஏற்படும் ஆபத்துக்கள், அது காவிரி பிரச்சனையில், முல்லை பெரியாறு பிரச்சனையில், அதுவும் குறிப்பாக கர்நாடகம் அணைகளை கட்டுவதற்கு முடிவு செய்துவிட்டிருக்கிற நிலையில் தமிழக உரிமைகளை பாதுகாக்க வஞ்சகம் செய்யும் நரேந்திர மோடி அரசினுடைய போக்குக்கு சரியான கடிவாளம் போட்டு தடுத்து நிறுத்த மலரப்போகிற தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியினுடைய அரசு
உறுதி கொண்டு செயல்படும் என்ற விதத்தில் இந்த மாநாடு கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட போகிறது. மதிமுகவை உடைக்க நினைத்தது போல் தேமுதிகவை உடைக்க திமுக சதி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2006 எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து சிதைத்து நிர்மூலமாக்கி விடலாம் என்ற குறிக்கோளோடு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 5 லட்சம் தருகிறோம் என்று இச்சக வார்த்தைகளை பேசி எங்கள் கட்சியினுடைய அவைத் தலைவர் எல் கணேசன், துணை பொதுச் செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரனை கொண்டு எங்கள் கட்சியை உடைப்பது மட்டுமல்ல, தாயகத்தை கைப்பற்றுவது, எங்கள் கட்சியினுடைய மொத்த நிர்வாகத்தை கைப்பற்றுவது என்று எடுத்த முடிவுகள் அனைத்தையும் கடுமையாக எதிர்கொண்டு எலெக்ஷன் கமிஷனில் போய் போராடி நாங்கள் வெற்றி பெற்றோம். அவர்கள் முயற்சி வெற்றி பெறவில்லை. எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களில் 1630 பேரில் 1370 பேர் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு அபிடவிட் கொடுத்தார்கள். மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்று சொல்வதைப் போல அதே வேலையைத்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எப்படியாவது அழைத்தார்கள் கூட்டணிக்கு. சீட்டுகள் தருகிறோம், என்னவெல்லாம் கேட்கிறோம். ஆனால் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்ற உணர்ச்சியோடு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நேர்மையின் சிகரமாக நின்றார். இந்த ஒன்று போதும் அவர் முதலமைச்சர் என்பதற்கான வேட்பாளருக்குரிய முழு தகுதிக்கும் இது ஒன்று போதும். முன்னதாக சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகத்தில் மாமண்டூர் மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், எல் கே சுதீஷ் உள்ளிட்ட கேப்டன் விஜயகாந்த் அணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக செயற்குழு கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளன. கேப்டன் விஜயகாந்தை முதல்வராக வேட்பாளராக அறிவித்து தேர்தலுக்கான பணிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் வரும் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தேமுதிக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கழக அணி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து தமிழ் புலிகள் இயக்கம் மற்றும் தமிழர் முன்னேற்றப் படை நிறுவனர்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து களம் காணுகின்றன. இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழ் புலிகள் இயக்க தலைவர் நாகை திருவள்ளுவன், தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் ஆகியோரும் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து தேர்தலில் ஆதரவு தெரிவித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ, தாங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வீரலட்சுமி, திருவள்ளுவன் ஆகியோர் பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று வைகோ தெரிவித்தார். வீரலட்சுமி அவர்கள் தலைமையில் தமிழர் முன்னேற்றப் படையும் தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியிலே இன்றைக்கு இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமாகிய பம்பரம் சின்னத்தில் அவர்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற இடங்களில் அவர்கள் போட்டியிடுவதற்கும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மாநாடு மிகச் சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முன்னதாக தலைமை கழகத்தில் பேசிய வீரலட்சுமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி அணி வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக அமர வைப்போம் என்று சூளுரைத்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் அணி மக்கள் நல கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும்.
தலைவர் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக அமர வைப்போம். அதற்கு தமிழர் முன்னேற்றப் படை இரவும் பகலுமாக பாடுபட்டு அண்ணன் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற இந்த தேர்தல் களத்தில் ஊழல் சொத்து குவிப்பு வழக்கிலும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கிலும் சிறைக்கு செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வருகின்ற இந்த தேர்தல் களத்தில் தமிழகத்தில் இருந்தே அப்புறப்படுத்தப்படுவார்கள். இதைத் தொடர்ந்து பேசிய தமிழ் புலிகள் இயக்க தலைவர் நாகை திருவள்ளுவன் வரும் தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் ஊழலற்ற ஆட்சி அமைந்திட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நியமிப்பதற்கு தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து களமாடும் என்று சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற அயராது பாடுபடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமி அளித்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ் மற்றும் அமித்வா ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்று வருகிறது. கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் PV ஆச்சாரியா மற்றும் துஷ்யந்த் தவே ஆகியோர் நீதிபதி குமாரசாமியின் தீர்ப்பில் கணக்கீட்டு பிழைகளை சுட்டிக்காட்டி வாதிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா தரப்பில் வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் தொடர்ந்து தமது இறுதிவாதத்தை முன்வைத்து இன்று நிறைவு செய்தார். இதைத் தொடர்ந்து கர்நாடக அரசும் ஜெயலலிதா தரப்பும் தம்முடைய வாதங்களை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்றைய தினம் சசிகலா உள்ளிட்டோரின் தரப்பு வாதங்களை முன்வைக்க உள்ளது. எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட தெலுங்கு மற்றும் கன்னட மக்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் யுகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டு என்றாலே அனைவரும் புதிய துவக்கத்தை எதிர்நோக்கும் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தின் அங்கமான தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் புத்தாண்டு திருநாள் யுகாதி பண்டிகை என குறிப்பிட்டுள்ள அவர் அந்த மொழி பேசும் மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்வுடனும் புதிய எழுச்சியுடனும் இத்திருநாளை கொண்டாடுவதாக கேப்டன் கூறியுள்ளார். இந்த புத்தாண்டில் மக்கள் எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட தமது இதயமார்ந்த யுகாதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேமுதிக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். காததால் சேதுராமன் தலைமையிலான மூவேந்தர் முன்னணி கழகம் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மூவேந்தர் முன்னேற்ற முன்னணிக்கு ஒரு சீட் கூட ஜெயலலிதா ஒதுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த அக்கட்சியின் தலைவர் டாக்டர் சேதுராமன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தங்கள் கட்சிக்கு சீட் கொடுக்காததால் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்தார். மேலும் சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்ளும் ஜெயலலிதாவிற்கு எதிராக 234 தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் செய்யப் போவதாக டாக்டர் சேதுராமன் ஆவேசம் தெரிவித்துள்ளார். அதேபோல் திமுக கூட்டணியிலிருந்து SDPI கட்சி விலகியுள்ளது. திமுக தங்களை மதிக்கவில்லை என்று அந்த கட்சியின் தலைவர் தெஹலான் பாகவி புகார் கூறியுள்ளார். திமுக அதிமுகவிற்கு மாற்றாக புதிதாக உருவாகும் கட்சிகளை உடைக்கும் வேலையை அவ்விரு கட்சிகளும் தொடர்ந்து செய்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தலைவர்களுடன் சிறப்பு நேர்காணல் என்ற நிகழ்ச்சிக்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசை தம்பிக்கு அளித்த நேர்காணலில் இதனை அவர் கூறியுள்ளார். ஆனா தேமுதிக தலைவர் நாங்க ஊழலை எதிர்ப்போம், திமுக அதிமுக உடன்பாடு வச்சுக்க மாட்டோம் என்று முடிவெடுத்து மக்கள கூட்டணியோடு தேமுதிக உடன்பாடு வைத்துக் கொண்ட பிறகு திமுக தலைமைக்கு மிக பதட்டமும் தோல்வி பயம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு தேமுதிக அந்த கட்சியை உடைக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டு இருக்காரு.
அப்படி வருகிற போது அந்த தேமுதிகவுக்குள்ளே சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினர் சில பேர் உங்களுக்கு வந்து உடைக்கிறது முயற்சி பண்ணலாம். இதில் வந்து நிறைய உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி பணம் கொடுக்கறது மற்றபடி தவறான இதெல்லாம் வச்சு உடைக்கிறது என்பது இது வந்து தமிழ்நாட்டில் இப்படி தேமுதிக உடைப்பதற்கு திமுக தலை முயற்சி எடுக்குதுன்னு சொன்னா இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திமுக மீது அதிருப்தி ஏற்படுமே ஒழிய இது ஒண்ணு உங்க தேமுதிகவையும் பாதிக்காது, மக்களின் கூட்டணியும் பாதிக்காது. புதுச்சேரி மாநில தேர்தல் நடுநிலையுடன் நடக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்திய பின் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய தேர்தலில் பெருமளவு பணம் செலவிடப்படுவது குறித்து பெரும்பாலான கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசு அதிகாரத்தை ஆளுங்கட்சியினர் தவறாக பயன்படுத்துவதாக புகார் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். வாக்காளர்களுக்கு பணம் இலவசங்கள் வழங்குவதை தடுக்க அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக நசீம் ஜைதி தெரிவித்திருக்கிறார். We have to take into account so many factors: availability of force, movement of force. Our elections are conducted under CPF protection. Tamil Nadu is having exams during April. All three states are bordering or interspersed, and therefore a conscious decision was taken that the election to these states will be held together. If the examinations were not being held in the month of April, probably we would have finished the elections in these three states also by middle of this April. But this was the constraint before us. This is a very complex planning process. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தவும் கட்சிகள் கோரியுள்ளதாக தெரிவித்த ஜெய்தி, பாதுகாப்பை உறுதிப்படுத்த கடந்த தேர்தலை விட இத்தேர்தலில் துணை ராணுவப் படை அதிக அளவில் குவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேர்தல் அதிகாரிகள் எடுத்து வரும் நடவடிக்கையில் திருப்தி இல்லை என்று நசீம் ஜைதி, தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அமைச்சர் தங்கமணியின் தூண்டுதலின் பேரில் அவரது நண்பர் ஆக்கிரமித்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சேலத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவர் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான தமக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் நிலத்தை குமாரபாளையத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் உள்ளிட்ட மூவருக்கு விற்பனை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த நிலத்தில் வேலி போடப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் தங்கமணியின் தூண்டுதலின் பேரில் அவரது நண்பரான சுகுமார் என்பவர் அந்த வேலியை பிடுங்கி எறிந்து போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அதிமுக குண்டர்களால் தாங்கள் தொடர்ந்து மிரட்டப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரையம் பண்ணியிருக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சுகுமாரன் எங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அது நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்ததுல எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்கல. இது ஸ்டேஷன்ல கேட்டா மேலெடுத்த பிரச்சனை சொல்றாங்க. அதுக்கு சுகுமாரன் பணங்க 6 கோடி ரூபாய் கொடு அப்படின்னு மிரட்டுறாருங்களா. எங்களுக்கு இவ்வளவு விலை போட்டு வாங்கி இந்த நிலத்துக்கு எங்களுக்கு கிடைச்சா போதும். இதுக்கடையில நாங்க எல்லாம் அலமோதிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாங்க அப்புறம் ஹைகோர்ட் போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தோம். அதன்படிதான் இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதிமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் மீது தொடர்ந்து புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இதனால் சர்ச்சைக்குரிய அந்த வேட்பாளர்களை வேறு தொகுதிக்கோ தூக்கி அடித்தோ அல்லது வேறு வேட்பாளரையை நிறுத்தியோ ஜெயலலிதா தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார். தற்போது குமாரபாளையத்தில் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள தங்கமணி மீது புகார் எழுந்துள்ளதால் அவர் மாற்றப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாங்குநேரி அருகே தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை புலியால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அதனை பிடிக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்குநேரி களக்காடு பத்மநேரி இசக்கியம்மன் கோயில் அருகே தனியாருக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் புகுந்துள்ள சிறுத்தை புலி ஒன்று கால்நடைகளை கடித்து குதறி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். எனவே அசம்பாவிதம் எதுவும் நடக்காத வண்ணம் வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாய் குலைச்சல் கேட்டது, ரூம்ல தங்கியிருக்க பட்சத்தில் நாய் குலைச்சல் கேட்டோன்னு வெளியே பார்க்க பட்சத்தில் நாய் புலி நாயை பிடிச்சி கவிட்டு இருந்தது. ரெண்டாவது டக்குன்னுட்டு சத்தம் போட்ட உடனே நாயை போட்டுட்டு புலி ஓடிட்டு. ஏற்கனவே வனவிலங்கு பூராமே உள்ள பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
இதனிடையே சிதம்பரத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள ஆறுகளில் ஏராளமான முதலைகள் இருப்பதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இங்குள்ள முதலைகளால் இதுவரை 10க்கும் மேற்பட்டவர்கள் பலியான நிலையில் முதலையின் பிடியில் இருந்து உயிர் தப்பிய முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்படியே போட்டு அழிச்சு இழுத்துட்டு போய் என்ன நடக்கிறாரு நான் கூட வந்து சாமாட்டம் பண்ணி எப்படியாவது ஆளக்கூட படிச்சுக்கணும் பண்ணி என்னடா வழியில தண்ணியில் அமுக்கிட்டோம் எனக்கு உயிர் நிற்க போகுதுங்க. முதலைகளை சுடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் வெளியூர்லேருந்து உள்ள முதலையை கொண்டுட்டு வந்து அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு இருப்பு வேலியை கட்டித்தர துறைகளுக்கெல்லாம் நாங்கள் அது நடவடிக்கை செய்யவே இல்லை, எந்த வேலையும் செய்யவே. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். கல்யாண பட்டு காம்ப்ளிமெண்ட் பட்டு இரட்டை கொலை வழக்கில் 83 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ராமநாதபுரம் மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏஆர் மங்கலத்தில் வசித்து வரும் பழனிவேல் தன் வீட்டு வாசலில் நின்று மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட பக்கத்து வீட்டுக்காரரான சுப்பிரமணி மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 5 பேரையும் கடப்பாறையால் தாக்கியுள்ளார். இதில் சுப்பிரமணி அவரது மனைவி உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு ராமநாதபுரம் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் பழனிவேலுக்கு 83 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 3 ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி பரபரப்பு தீர்ப்பு அளித்தார். அபராதம் கட்ட தவறினால் 22 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டு அதிமுக வேட்பாளர் பட்டியல் தொடர்ந்து இன்று 5வது முறையாக மாற்றம் செய்யப்பட்டதால் சீட் கேட்டு கோடிக்கணக்கில் பணம் கட்டிய ஆளும் கட்சியினர் பீதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் இதுவரை 12 தொகுதிகளுக்கு அக்கட்சியின் வேட்பாளர்களை ஜெயலலிதா அதிரடியாக மாற்றியுள்ளார். கடந்த 3 நாட்களில் தற்போது 5வது முறையாக வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் வந்துள்ளதால் தங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு எப்போது பறிபோகுமோ என்ற கலக்கத்திலும் பீதியிலும் மற்ற அதிமுக வேட்பாளர்கள் உள்ளனர். பென்னாகரம் தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தற்போது புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அங்கு ஏற்கனவே MK வேலுமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். வேப்பனஹள்ளி தொகுதிக்கு மது என்கிற ஹேம்நாத் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அத்தொகுதிக்கு KP முனுசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே அருப்புக்கோட்டை தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முத்துராஜா மாற்றப்பட்டு வைகை செல்வனுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஜெயலலிதா தொடர்ச்சியாக மாற்றியதும் புதுவையிலும் சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை மாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு மனுக்களை திரும்ப பெறும் கடைசி நாள் வரை அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் என்பதால் பல கோடி ரூபாய் கொடுத்து சீட் வாங்கிய அதிமுக புள்ளிகள் பீதியடைந்துள்ளனர். பதிவாளர் பொன் கலையரசன் உள்ளிட்ட 6 பேர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 75 பணியிடங்கள் உள்ளன. தற்போது 34 நீதிபதிகள் மட்டுமே உள்ளனர். இதனையடுத்து காலி பணியிடங்களை நிரப்ப தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே கிருஷ்ணகுமார், பாரதிதாசன், முரளிதரன், சுந்தர், பொன் கலையரசன், முரளிதரன் ஆகியோரை புதிய நீதிபதிகளாக நியமிப்பதற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் நீதிபதிகளாக அவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் அவர்களுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SK கவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதிமுக சார்பில் சென்னை மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் DGP நட்ராஜ் 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் புகார் மனு அளித்துள்ளார். சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அதிமுகவைச் சேர்ந்த சரவணன் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் அதிமுக சார்பில் சென்னை மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் DGP நட்ராஜ் தனக்கு திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி 28,50,000 ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் வாங்கிய நட்ராஜ் இதுவரை வாய்ப்பும் வாங்கி தரவில்லை என்றும் தன்னிடம் வாங்கிய பணத்தையும் திருப்பித் தரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கும் அவருக்கும் ஒரு 28,50,000 மோசடி சம்பந்தமான புகார் எல்லாருக்கும் தெரியும். அது ஆல்ரெடி நீதிமன்றம் வரைக்கும் அது இருக்கு.
அதுல வந்து தற்போது அவருக்கு சீட்டு கிடைச்சதால அந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், இருக்கக்கூடிய அந்த புகாரை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து என்கிட்ட பேரம் பேசக்கூடிய ஒரு ஆதாரங்களை இன்னைக்கு வந்து மேலும் சில ஆதாரங்களோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிபி அசோக் சாரை சந்திச்சு கொடுக்க போறேன். பல நாள் தப்பிச்சு வந்தாரு, இன்னைக்கு வந்து எவிடன்ஸோட அவர் மாட்டிக்கிட்டாரு. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு பதவி வந்து மிகப்பெரிய ஒரு பதவி. ஒரு தப்பான ஆளை வந்து அம்மா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய அறிவிப்பை வந்து மறுபரிசீலனை செஞ்சு அவர் வந்து ஒரு கருப்பாடு, ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஊழல்வாதி, மோசடி மன்னன், அவர் வந்து களை எடுக்கணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அது விஷயமா இன்னைக்கு வந்து சில ஆவணங்கள் வந்து டிஜிபி அசோக் சார்ட்ட கொடுத்து முன்னாள் டிஜிபி நடராஜ் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கேன். முதலில் கொலை மிரட்டல் விடுத்த நடராஜ் மயிலாப்பூர் தொகுதிக்கு அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தன்னிடம் பேரம் பேசியதாகவும் அது தொடர்பான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அவரை வேட்பாளர் பட்டியலில் இருந்து நீக்க அதிமுக தலைமை ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.